ட்ரேடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் கேம் மாதிரி தான் நான் வந்தேன். 2016 ஜியோ அப்போ தான் உள்ளே வந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட்லேயே ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு. ரொம்ப லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் தான் எதாச்சியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் ஒரு கேம்லிங்குள்ளே போயிட்டு என்டராங்க. ஸோ ட்ரேடிங் கிடையாதுங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னே தெரிய ஆரம்பிச்சு. ஸ்டாக் மார்க்கெட்னாலே பொதுமக்களுக்கு இடையே அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு இருக்கும்போது ட்ரேடிங் இன்னும் பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கும். கிட்டத்தட்ட லாட்ரி சீட் எப்படி ஒரு அடிக்ஷனை கொடுத்ததோ அதே மாதிரி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது ஒரு அடிக்ஷனாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் ட்ரேடிங்கில் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க? 22 இயர்ஸில் நான் லாஸ் பண்ணது 5 லட்சம் ரூபாய். எல்லாமே என்னோட ஓன் மணியான்னு கேட்டால் இல்லை. ஃபைனலாக என்னோட ஸ்டேஜ் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இதுதான் என்னோட லாஸ்ட் கேபிட்டல். 5000 ரூபாங்கிறது எனக்கு துருப்பு சீட்டு மாதிரி. ஏன்னா பொதுவாகவே ட்ரேடர்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைச்ச ப்ராஃபிட்டை மட்டும் தான் வெளியில் பேசி நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன் லாஸை காட்டவே மாட்டேறீங்க? சொன்னால் எப்படி அவங்களுக்கு போனி ஆகும்? என்கிட்ட நீங்கள் காசை கொடுங்க, அந்த காசு மூலிமா உங்களுக்கு ட்ரேடிங்கில் நான் டபுளாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து காட்டுறாங்க. ட்ரேடிங் எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம். ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்த்தா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கேம்லிங்காக பார்த்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் உங்களால் விட முடியுமோ அதை விட டபுள் மடங்கு உங்களால் எடுக்கவும் முடியும். ஆனால் ப்ராஃபிட்டை விட அதிகமாக லாஸை நான் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்மளால் லாஸ் பண்ண முடியுது, ஏன் அதில் ப்ராஃபிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஓட்டத்தை ஆரம்பிச்சுன்னா இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து. வெகை நூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் ட்ரேட் ஜீனியஸ் உடைய ஃபவுண்டர் முகமது நசீர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ட்ரேடிங்கில் நிறைய விஷயங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கக்கூடிய தருவாயில் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் மாற்றிருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். ட்ரேடிங் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கிட்டாலே மக்கள் நிறைய பேருடைய மனசில் ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் தான் காசு போட்டோம், பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது, என்னுடைய BMW கார் வாசலில் இருக்குதுன்னு நிறைய பேர் வீடியோ போடுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரேடர்ஸ் மேலேயும் ட்ரேடிங் மேலேயும் எல்லா மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருந்தாலும் ஒரு பயமும் தயக்கமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ட்ரேடிங் எவ்வளோ தூரம் மாற்றிருக்கு, அந்த உங்களுடைய ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். என்னோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் கேம் மாதிரி தான் நான் வந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஜியோ அப்போ தான் உள்ளே வந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட்லேயே ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ அப்போ நார்மலும் நான் ரொம்ப லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் தான். ஆக்சுவலி அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லாருக்குமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது ஒரு க்ரேஸ் இருக்கும். அதே க்ரேஸ் தான் எனக்கும். ஸோ வீடியோஸ் பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களில் ஈடுபடும்போது எதாச்சியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் ஸோ ஒரு கேம்லிங்குள்ளே போயிட்டு என்டரான. ஸோ நாட் ஃபார் த ட்ரேடிங். அது ட்ரேடிங் கிடையாதுங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னே தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதுலேயும் நான் இப்போ ஒரு ட்ரேடராக இருக்கேன். நான் இப்போ எனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபார் த ஈஸி. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் இறங்கி 3000 ரூபாவோ ஒரே நைட்டில் 30,000 ரூபா ஆக்கினேன். அதே 30,000 ரூபா ஓவர் நைட்டில் தொலைச்சும் இருக்கேன். சரி, ஆனால் ரொம்ப லோ மிடில் கிளாஸில் இருந்தவன் நான். அப்போ எனக்கு அந்த 3000 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காஸ்ட்டாகவே எனக்கு இருந்தபோது ஐயோ போயிடுச்சே என்ன பண்ணுன்னு தெரியாமல் திருப்பி 3000 ரூபா லோட் பண்ணி ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அப்படி லோட் பண்ணுறது. அதுவும் போடுறது. ஐயோ 6000 ரூபா போயிடுச்சு, சேர்த்து வச்ச காசெல்லாம் போயிடுச்சு, கடன் வாங்கின காசை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மேலே 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 நிறையா அடிகள் நிறையா நான் ஃபேஸ் பண்ணது. ப்ராஃபிட்டை விட ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை விட அதிகமாக லாஸை நான் ஃபேஸ் பண்ணேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் தோற்றுட்டோம் அப்படின்னா அதை விட்டு வெளியில் தான் வர பார்க்குறாங்களே தவிர அதில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது யாருமே திங்க் பண்ணுறதில்ல. அப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்மளால் லாஸ் பண்ண முடியுது, ஏன் அதில் ப்ராஃபிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஓட்டத்தை ஆரம்பிச்சுன்னா இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்னாலே பொதுமக்களுக்கு இடையே அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு இருக்கும்போது ட்ரேடிங் இன்னும் பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கும். எப்படி இது மாறி இருக்குன்னா ட்ரேடிங்கில் விட்ட காசை எப்படியோ எடுத்துடணும் நிறைய பேர் அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லாட்ரி சீட் எப்படி ஒரு அடிக்ஷனை கொடுத்ததோ அதே மாதிரி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது ஒரு அடிக்ஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ட்ரேடிங்கில் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 lakhs. என்னுடைய 22 இயர்ஸில் நான் லாஸ் பண்ணது 5 லட்சம் ரூபாய். 22 வயசில். எல்லாமே என்னோடய ஓன் மணியான்னு கேட்டால் இல்லை. நிறைய கடன் வாங்கி டெப்ட் வாங்கி ரொம்ப அதை பற்றி வாழ்க்கையை வெறுத்தோன்னு சொல்லுவேன்மா. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ஃபைனலாக என்னோடய ஸ்டேஜ் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இதுதான் என்னோடய லாஸ்ட் கேபிட்டல். இதை நான் க்ரோ பண்ண போனா இல்லை முடிக்க போனான்னு ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் நான் ரன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 5000 ரூபா அப்படிங்கிறது நான் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக பார்த்து அப்போல்லாம் என்கிட்ட ஃபண்டு கிடையாது. சீரியஸாக சொல்ல போனால் ஃபண்டு கிடையாது. என்னால் ஜேர்னி அந்த ஃபண்டு 5000 ரூபா வச்சு நீ என்ன 50 லட்சம் ஆகிட்டியான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுவும் கிடையாது. சீரியஸே அந்த 5000 ரூபா வச்சு என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் என்னோட லேர்னிங்ஸை நான் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். சோசியல் மீடியாஸில் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை வெளியில் காமிக்க ஆரம்பித்தேன். இந்த 5000 ரூபாவில் வச்சுலாம் 50 லட்சம் வாய்ப்பே கிடையாது. அப்படியெல்லாம் மாற்றவும் முடியாது. மாற்றணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். சீரியஸாக அதுதான் உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்.
நான் எப்போவுமே அதை சொல்ல மாட்டேன் இல்லைங்க. ஆனால் அந்த 5000 எனக்கு துருப்பு சீட்டு மாதிரி முதல் படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்தது. அப்போ என்னுடைய எக்ஸ்போஷரை நான் காமிக்க என்னுடைய ஸ்கில்லுக்கு ஒரு வேல்யூ பண்ணி ஒரு கம்பெனி வந்தாங்க. அவங்க ஃபன் பண்ணாங்க நமக்கு. ஸோ நசீர் எனக்கு நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்லு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 1C எனக்கு ஃபன் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு மாதம் 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால தான் என்னுடைய 5 லட்சம் கடனை வித்தின் த 2 மந்த்ஸில் ரெக்கார்ட் பண்ணி லோயர் மிடில் கிளாஸில் இருந்தேன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு வர முடியுது அப்படிங்கும் போது இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் அதுக்கு வந்து நான் திட்ட 6 வருஷம் உழைச்சிருக்கேன். இது வந்து ஈஸியான வந்தது இல்லை. ஏன்னா 5 வருஷம் லாஸ்ட்டில் இருந்தோட்டம் நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் இப்படி தான் பண்ணணுங்கிற எந்த அளவுக்கு கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது ஜேர்னி இந்த அளவு தான். இப்போ என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில். ஸோ அப்போது அந்த 5 வருஷம் கடந்து வந்த பாதையில் நான் ஒரு நாளாவது பின்னாடி போகணும்னு நான் நினச்சேன்னா என்ன ஆயிருக்கும் என்னோடய லைஃப். ஸோ என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்தார், யாரோ ஒருத்தர் மூலயமா நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்னா என்னன்ற விஷயம் புரிய வந்தது. இது வந்து கிட்டத்தட்ட தோண்ட தங்க கோடாலி கிடச்சிடும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பில் தான் ட்ரேடிங்குள்ளே இன்வால்வ் ஆகிடுறாங்க. ஸோ விட்ட காசை எப்படியோ எடுத்துடணும்னு சொல்லி இப்போது சில பேர் யூடியூப் சேனலை பார்த்து கற்றுக்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து என்கிட்ட நீங்கள் காசை கொடுங்க, அந்த காசு மூலிமா உங்களுக்கு ட்ரேடிங்கில் நான் டபுளாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரேடிங் பற்றி ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலையில் ட்ரேடிங் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம். ட்ரேடிங்கிறது ஹை ரிஸ்க் ஆனால் பொட்டென்ஷியலான பிஸ்னஸ். ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்த்தா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, கேம்லிங்காக பார்த்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. சீரியஸாக சொல்ல போனால் அதுதான் வந்து உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் உங்களால் விட முடியுமோ அதை விட டபுள் மடங்கு உங்களால் எடுக்கவும் முடியும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்க. ஸோ பிஸ்னஸ் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த பிஸ்னஸை நான் ஜெயிச்சிடுவேன்னு கேட்டால் இங்கே எத்தனை பேர் ஜெயிச்சாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்ச முடியாது. ஏன்னா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும் போது தான் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தெரியும். நான் ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி சர்வே பண்ணணும், எந்த மாதிரி சர்வே பண்ணணும், என்னோட பிஸ்னஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கிளைண்ட்டை ஒரு இன்வெஸ்டர்ஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னோட நியூ ப்ராஜெக்ட்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கிற யூனிக்கான விஷயத்தை பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தானே ஒரு பிஸ்னஸ்க்குள்ளேயே என்னால் ஜெயிக்க முடியுது. அது வந்து ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்தையும் நடக்கக்கூடியது இல்லை. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா திட்ட நீங்கள் வந்து 18 மாதம் அதை தொடர்ந்து நீங்கள் சர்வே பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதை கஷ்டத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கும் போது தான் அதில் இருக்க எல்லாத்தையும் தாண்டி வரும்போது தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் எடுத்தோன்னெல்லாம் இப்படிங்கிற மாதிரி ஆக முடியாது. எடுத்தோன்னே இப்படி தான் ஆகும். ஆனால் அதை ப்ராப்பராக நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை விட பெஸ்ட்டு பிஸ்னஸ் வேறு எதுவுமே இல்லைங்கிறது என்னுடைய ஓன் கருத்து. ஏன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாயர்ஸ் தேவையில்லை, கிளைண்ட்ஸ் தேவையில்லை, உங்கள் ஃபண்டு நீங்கள் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் உங்களுக்கு நீங்களே நான் பதில் சொல்லுமே தவிர நான் யார்கிட்டையும் போய் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இதை விட பெஸ்ட்டு பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே கிடையாதுல்ல. இப்போது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதை எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியாது. ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வந்து ட்ரேடிங்லேயே நிறைய டைப்ஸ் வேறு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலை பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதை பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட காசை கொடுத்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங் வந்து எப்படி கற்றுக்கிறது? ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. அதுவும் இல்லை எனக்கு புக்ஸ்லாம் படிக்க வராதுன்னுட்டா நம்ம தேஜினிஸ் ஒரு யூடியூப் சேனலுக்கு ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1-to-1 செஷனில் கொடுத்த அவங்களுடைய மிஸ்டேக்ஸை, அவங்க ட்ரேடிங்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக்ஸை ஒன்றா மைல்டாக சொல்லி கொடுத்து நம்ம நிறைய டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பார்த்தாலே 50 to 70% ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். அதில் லேர்ன் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, உங்களால் வின் ரேட் அச்சீவ் பண்ண முடியுதா, நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, மினிமம் 5 ட்ரேடு சக்ஸஸ் 5 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகுதா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்னு ஒன்று பில்ட் ஆகுதா, தேஜினியஸை நம்பி வாங்க. சும்மா டைம் பாஸுக்கு இங்கே என்ன நடக்குது, சும்மா ட்ரேடிங்கில் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம், நான் வந்து 2 மாதத்தில் 3 மாதத்தில் வந்துட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா என்கிட்ட நானே விளாடிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரியாலிட்டியில் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது உடனே முடிகிற காரியம் கிடையாது. ஸோ ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும்னா நான் அதுக்கு டைம் கொடுக்க ரெடியாக இருக்கணும், அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்க ரெடியாக இருக்கணும். இந்த 2 விஷயமும் கொடுக்க ரெடியாக மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நான் சும்மா வந்து நான் ஆசை வார்த்தைலாம் சொல்கிறது இங்கே வரல. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நம்ம ஒரு ட்ரேட் பண்ணும்போதும் நம்மளோட எமோஷன் பிளேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து அந்த மணி லாஸை வந்து கண்ணால் பார்க்க மாட்டோம். ஆனால் ட்ரேடிங்கில் ஒரு ரூபா லாஸ் ஆகிறதுனா கண்ணால் பார்ப்போம். அப்போது நம்ம மைண்ட் செட்டு வந்து அலமோடும். ரியல் டைமில் வந்து மணி லாஸ் ஆகிறது கண்ணுக்கு தெரியும். அப்போது நம்ம மைண்ட் செட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்கில்லுங்கிறது ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஆனால் அந்த மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கண்டிப்பாக 1 வருஷம் 1.5 வருஷம் உண்மையிலே ஆகும். இதை மிட்டுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்தாலும் நமக்கு அது இல்லை. ஆனால் ரியாலிட்டி நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன். எனக்கே 5 வருஷம் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன்.
இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. அப்போது அவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஈஸியாக்கணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நான் எப்போவுமே எல்லாத்தையும் சொல்கிறது, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். உடனே ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உடனே ஜெயிக்கணும் நினைக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நான் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக எடுத்து பண்ண போனேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட வர மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து என்னால் ஜாப் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே அதுதான். ஏன்னா நீங்களுமே நிறைய விஷயத்தை அதை பார்த்துருப்பீங்க. உங்களால் ஒரு ஜாபே உங்களால் பண்ண முடியல, நீங்கள் எப்படி உட்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க? ஏன்னா ஜாபில் உங்களுக்கு ப்ரைமரி இன்கம் மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பேக்கேஜ்னு வரும். ஆனால் ட்ரேடிங்கில் லாஸும் வரும், ப்ராஃபிட் வரும். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸுக்கான சோர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கா? சப்போஸ் நான் இந்த மாதம் லாஸ் ஆனால் அந்த மாதம் உங்களால் டேக் ஓவர் பண்ண முடியுமா? அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு வருஷத்துக்கான அந்த மெயின்டெனன்ஸ் செலவும்பாங்க, அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறதுக்கு, அதை உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஜாப் ஆரம்பமாக குவைட் பண்ணுங்கள். என்னால் ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபண்டை வச்சு என் ஃபேமிலியை ரன் பண்ணிக்க முடியும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போ ட்ரேடிங்க்குன்னு ஒரு பார்ட் ஆஃப் கேபிட்டல் ரெடி பண்ணிவிட்டு அந்த சர்வே பண்ணுறதுக்கான அமௌண்ட் 12 மாதத்துக்கு ரெடி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயம்லாம் இருக்கா, நீங்கள் தாராளமாக ஜாபுக்கு வெயிட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே இது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட மனுஷனுடைய ப்ரிவிலேஜில் தான் இருக்குது. அவங்க வந்து வேலையை விட்டுட்டு ட்ரேடிங் ஃபுல் டைமாக பார்க்கணுன்னு நினைக்கிறதும் அவங்களுடைய டிசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா வேலையில் பயங்கர ப்ரெஷராக இருக்குது, நம்ம வந்து உட்காந்து ஃபுல்லாக மார்க்கெட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எப்படியாவது இதன் மூலயமா நம்மளுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்குள்ளே வராங்க. பொதுவாகவே ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெளியிலேருந்து இல்லை ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சவங்களோ இல்லை ஃபேமிலியோ நிறைய லாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நான் ட்ரேடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது, என் ஃபேமிலிக்கும் தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது தான் நான் எப்போ சக்ஸஸ் பண்ண ஆரம்பித்தேனோ அப்புறம் தான் என்னோடய ஃபேமிலிகிட்ட நான் எக்ஸ்போஸே பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் மூவ் ஆன் பண்ணாரு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. முடிஞ்சாலும் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க சைட்லேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணது தான். லைக் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப வேறு வழி இல்லைங்கிறப்ப அதை வாங்கி ஆகணும். ஸோ ஃபைனலி என்னுடைய நார்மலான ஜாப் லைஃபை எனக்கு மாற ஆரம்பிச்சிச்சு, ப்ளஸ் என்னோடய ட்ரேடிங் லைஃபை எனக்கு மாற ஆரம்பிச்சிச்சோ. இது லக்குன்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்கிறது இல்லை. என் ஜாப் லைஃப் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 500 rupees ஜாயின் பண்ணுறது ஒரு ட்ரெயினராக. எனக்கு ட்ரெயினருங்கிறது ஒரு பேஷன், ஏன்னா எனக்கு அது அப்பையிலேருந்தே பிடிக்கும். அதாவது ஆரம்ப காலத்துலேருந்தே என்னோட காலேஜ் ஜேர்னி முடிச்சதுலேருந்து ஒரு ட்ரெயினர். நான் 500 rupeesக்கு ஒரு ட்ரெயினராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த ஜாபை எந்த அளவுக்கு லைக் பண்ணியிருப்பேன். அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த பேஷனை. ஓகே, எனக்கு ட்ரெயினர் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷன், அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வை வி ஹவ் டு ஸ்டார்ட் அ ட்ரேஜீனியஸ் பிராண்ட். ட்ரேடருங்கிற ஒரு பக்கம், ட்ரேடர் இன்கம். ஆனால் ட்ரேஜீனியஸ் அப்படிங்கிறது 0ல் ஆரம்பிச்சது. அதோட வேல்யூ வந்து சொல்ல போனோம் அப்படின்னா மோர் தென் 1.5C. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பிராண்டை டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுவும் ஈஸி கிடையாது. ஸோ டெவலப்பிங்க்கு நாங்கள் ஒரு ஸ்டெப்பை எந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம், எப்படி எடுத்து வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு போகிறோமோ அப்படிங்கிறலாம் கிடையாது. ஸோ ஸ்டெப்பை மூவான் எடுத்து வைக்க என்ன பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி ஒரு சக்ஸஸை காமிக்கும்போது மக்கள்கிட்ட இருக்கிறது வந்து இது எல்லாமே ஈஸியாக வந்துச்சான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ ஒர்க்கு போட்டாலும் ஜெயிக்க முடியும்னா என்னால் ஜெயிக்க முடியுதுல்ல. ஏன் உங்களாலையும் இதே மாதிரி ஒரு ஒர்க்கை போட்டு ட்ரேடிங்கில் உங்களால் ஏன் ஜெயிக்க முடியாது? எஃபோர்ட் போட்டு ஏன் ஜெயிக்க முடியாது? என்னால் ஜெயிக்க முடியும். என் டீம் உங்கள்கிட்டையும் இருக்கிற பிளட்டு சேம் தான், இருக்கிற பிரெயின் சேம் தான். நான் என்ன பண்ணுறேன், அந்த பிரெயினை என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எல்லாராலையும் அது முடியும்ல. சீரியஸாக நீங்களே பாருங்களேன், ஒரு யூடியூபோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோ எடுத்து பார்க்குறீங்க, எவ்வளோ மேனிப்புலேஷன் நடக்குது. நான் பணம் சம்பாதிக்கிறேன், நீங்களும் வந்து சம்பாதிங்கன்னு கூப்பிட்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாராவது ஒரு ஆள் ரியாலிட்டி இங்கே சொல்கிறாங்களே எனக்கு தெரியல சீரியஸாக. நான் வந்து பெரிய கார் வச்சுருக்கேன், என் கையில் 5 ரிங்கு போட்டிருக்கேன், நான் கோல்டு செயின் போட்டிருக்கேன், நான் ட்ரேடராக இருந்தால் இப்படி தான் இருப்பேன், ட்ரேடராக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் இல்லை. ட்ரேடர் எப்படி வேணாலும் இருக்கலாம், சிம்பிளாக இருந்தாலும் ட்ரேட் பண்ணுறவங்க தெரியாமல் கூட இருக்கலாம்ல. ஸோ அப்படிங்கிற மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு மக்கள்கிட்ட வந்து என்ன அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரேடர்னாவே நல்லா பணம் சம்பாதிக்கலாம்ல. ஏன்னா பொதுவாகவே ட்ரேடர்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைச்ச ப்ராஃபிட்டை மட்டும் தான் வெளியில் பேசி நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கொடுத்து என் ஸ்டூடெண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டபுளாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் காட்டுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். பொதுவாகவே இப்படி ப்ராஃபிட்டை மட்டும் தான் ட்ரேடர்ஸ் வந்து வெளியில் காட்டி நாங்கள் பார்த்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் லாஸை காட்டவே மாட்டுறீங்க? சொன்னால் எப்படி அவங்களுக்கு போனி ஆகும்? அதுதான் சொல்கிறேன், அந்த ரியாலிட்டி சொல்கிறேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என் கேபிட்டலில் நான் இதை தான் காம்பேன், இதுதான் என்னோடய கேபிட்டல், இதுக்கு எடுத்த ரிஸ்க் எவ்வளோ. இப்போ என்னோடய கேபிட்டல் வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் எவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோடய ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா தான் ரிஸ்க்கு. கேபிட்டல் 10 லட்ச ரூபா, ஆனால் ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான் ரிஸ்க் இருக்குது. 10,000 ரூபா தான் என்னோட ரிஸ்க்கே. லாஸ் ஆனால் எனக்கு 10,000 ரூபா தான் லாஸ் ஆகணும்.
ப்ராஃபிட் வந்தால் 20,000 ரூபா வரும். இது என்னுடைய கால்குலேஷன். அப்போ எனக்கு மந்த் எண்டில் பார்க்கும்போது நான் ஒரு 10 ட்ரேட் எடுப்போம். இந்த இடத்துல தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மார்ஜின் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ரேடர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அப்படிங்கிறப்போ நான் ஒரு 10 ட்ரேட் எடுக்கேன். என்னோட ப்ரெடிக்ஷன் ஒரு 10 ப்ரெடிக்ஷன். ஓப்பனாக சொல்ல 5 ப்ரெடிக்ஷன் எனக்கு ஃபெயில் ஆகுது. ஸோ ஐ ஹேவ் டு லாஸ் த 5% ஃபார் மை கேபிட்டல். 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணேன். அப்போ நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன்? ட்ரேட்டில் 10% ப்ராஃபிட் பண்ணேன். அப்போது லாஸ் பண்ணது 50,000 ரூபா, ப்ராஃபிட் பண்ணது 1,00,000 ரூபா. லாஸையும் ப்ராஃபிட்டையும் ஈக்குவல் பண்ண முடியும். என் கையில் 50,000 ரூபா ப்ராஃபிட் நிற்கிறதுல என்னோட கேபிட்டலை எவ்வளோ ரிஸ்க் எடுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாருமே சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்களேன், யாருமே சொல்லி தர மாட்டாங்க. 10,000 ரூபா இருக்குன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 5,000 ரூபா லாஸ் ஆக தான் செய்யும். மிச்சம் 5,000 ரூபாயில் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டை பார்க்கவே முடியும். கண்டிப்பாக நம்ம 10 ட்ரேட் எடுத்தால் 5 ட்ரேட் கண்டிப்பாக லாஸ் ஆகணும். இப்போ காயின் இருக்குது, ஒன்று ஹெட்டு இன்னொன்று டைலு. நான் ஃப்ளிப் பண்ணேன்னா ஒன்று ஹெட் விழுவணும், அப்படி இல்லாட்டி டைல் விழுவணும். ஓகேவா? ஸோ அது எத்தனை டைம் ஹெட் விழுவோம், எத்தனை டைம் டைல் விழுவோம்னு யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நான் எனக்கு தேவை மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் போகலாம், இப்படி போகலாம். ஆனால் 100% இப்படி தான் போகலான்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் பர்சன்டேஜ் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிஸ்க்கு கால்குலேஷன்ட்டையும் தெரியாமல் 100% கேபிட்டலை ஒரு ரிஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே ரிஸ்க் இருக்காங்க, அப்புறம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நாங்களே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவை மூலாதாரமே கேபிட்டல் தானே. கேபிட்டல் இல்லைனா என்னால் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? எந்த 10 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட், ஆனால் அதில் நான் 10,000 ரூபா ரிஸ்க் இருக்குன்னா, அப்போது நான் மந்த் எண்டில் எந்த 5% வந்தாலே நல்ல ரிட்டர்ன். 50,000 நான் சம்பாதிக்கிறேன்ல. எந்த பிஸ்னஸில் 5%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் 3 to 5%. அக்கார்டிங்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறனோ அது எல்லா பிஸ்னஸும் அதே மாதிரி தான் ட்ரேடிங்கையும் பார்க்கணுங்க. ஆனால் இதை பற்றி யாராச்சும் புரிய வைக்கிறாங்கன்னு கேட்டால் இன்ன வரைக்கும் எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொதுவாகவே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய நுணுக்கங்களை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதன் மூலயமா தான் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய பல்ஸை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரேடர்ஸ் நீங்கள் மட்டும் ஏன் எதனால் வந்து இந்த மாதிரி நான் இவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன், இதன் மூலயமா தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சம்பாரித்தேன். இப்போ நீங்கள் ட்ரேடிங் மூலயமா உங்களுக்கு காசு வருதுன்னா அது சம்பாரித்து நீங்களே வச்சுக்கலாமே. எதுக்காக உங்களுடைய பல்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஸ்கில்லெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஜாப் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி உங்களுடைய காசை நீங்களே வச்சுக்கும் போது எதுக்கு உங்களுடைய ஸ்கில்லை 4 பேர் கொண்டு போகிறீங்க? கண்டிப்பாக இல்லை. நான் வந்து ஒரு ட்ரூ சொல்லுவேன், எல்லாருமே மணி மைண்டட் தாங்க. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே வந்து மணி மைண்டட் தான். ஸோ அப்போது நானும் மணி மைண்டட் தான். ஆனால் என்னுடைய மணி எப்படி மேக் பண்ணுங்கிற டிஃப்ரெண்ட் ஸ்கில் வேறு. ஸோ ஜஸ்ட் ஃபார் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பான்சர்னு சொல்கிறோம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம்க்கா. நான் வந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதாவது ஒரு கம்பெனி எனக்கு ஃபண்ட் பண்ணாங்க என்னோடய ஸ்கில்லுக்கு. என்கிட்ட கேபிட்டல் இல்லாத மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்களே. ஆனால் அவங்கக்கிட்ட ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்கள்கிட்ட கண்டிப்பாக ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கும். அதனால் எங்களோட ட்ரெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஸ்கில் செட்டான ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறா வின் பண்ணாங்கன்னா 100 மெம்பர்ஸுக்கும் ஃபண்டுக்கான ஸ்பான்சரை நாங்களே பண்ணுவோம். எவ்வளோ ஃபண்டட் அக்கௌண்ட் வெளியில் விற்கிறாங்க. இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வந்து அக்கௌண்ட்டை கட்டி வாங்குறதுக்கு முடியாது. அப்போ அந்த 20,000 நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பே பண்ணி வாங்கி கொடுப்போம். அந்த பையனோட ஸ்கில்லை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அவன் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்கப்ப அதில் ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் இருக்க தப்பு கிடையாது. இங்கே ப்ராஃபிட் பண்ண வச்சு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு அவங்க ஏதாச்சும் பே பண்ணணுமா கேட்டால் நெவர். டைமை மட்டும் எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாருமே மணியை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது மணி மைண்டடாக இருக்கும்போது இப்போ தனிப்பட்டவன் ஒருத்தன் வந்து மணி மைண்டடாக அவனுடைய கரியரை வந்து மாற்றிக்கிறான். இப்போ நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இப்போ மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தனிப்பட்டவன் அந்த காசை வந்து வேறு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது அவனுக்கு மட்டுமே பாதிப்பு உருவாகும். அதுவே ட்ரேடர்ஸ் வந்து ஒரு மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 4 பேர் சொல்லிக் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தேர்ட் பர்சனுடைய மணி வந்து உள்ளே இன்வால்வ் ஆகுது. வேற ஒருத்தருடைய மணியை வாங்கி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்ற சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையும் அங்கே கேள்விக்குறியாக மாறுது இல்லை. இங்கே தான் ஒரு லாஜிக்கான விஷயம் இருக்குது. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்காங்க. எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரியல் ஃபண்ட்ஸு. ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்காங்க. பட் யாருமே வந்துட்டு ரியல் மணி ஃபண்டிங் கொடுக்கறது கிடையாது. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெமோ மணின்னு சொல்லுவாங்க. தே ஆர் பே. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு பே பண்ணி எக்ஸாம் எழுதுங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் உங்களுக்கு அக்கௌண்ட் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்களோ விட்ரா போட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் அதே கம்யூனிட்டி தான் வாங்குகிறோம். ஆனால் அவங்க எந்த அளவுலலாம் நம்ம லூப் ஹோலில் ட்ரிகர் பண்ண முடியாதோ, நீ வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு நிறைய லூப் ஹோல் அவங்க வச்சுருக்காங்க. நீ இது பண்ணால் ஃபெயிலு, அது பண்ணால் ஃபெயிலு. ஏன்னா அவங்க மணி மேக் பண்ணுறதா எப்படின்னா உங்களோட ஃபீஸ்லாம் தான். இப்போ நாங்கள் ஃபீஸ் பே பண்ணோம்ல, அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் இந்த லூப் ஹோலெல்லாம் அவங்கள்ட்ட பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த லூப் ஹோலை வச்சு தானே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் அந்த லூப் ஹோல்லாம் யூஸ் பண்ணாமல் இதுதான் இப்படி தான் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கணும், இந்த இடத்துல நீங்கள் தாண்டக்கூடாது,
இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும், இதுதான் ரிஸ்க் ரிவார்டு, இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 எக்ஸாமை கவர் பண்ண வைக்கணும். ரூல்ஸ் ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா ஏமாற்றம்ன்றே நம்ம ஏமாற்ற போகிறோம். என் கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா நம்ம மணியை தானே அவன் எடுக்கிறான். அவன் வந்து ரியல் மணியை கொடுக்கல, டெமோ அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்போது நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் வேறு லெவலில் உங்களால் அச்சீவ் பண்ணணும். இப்போது ட்ரேடிங்கில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா யாராலையும் எடுத்தோடனே ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியாது. நிறைய லாஸ் வந்து மினிமம் கொஞ்சமாவது லாஸ் அவங்க சம்பாரிச்சது தான் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்குள்ளேயே அவங்க சம்பாதியத்துக்குள்ளேயே வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிஷியலி நிறைய லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய இடத்துல லாஸை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுக்கடா திரும்ப லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, எதுக்கடா உனக்கு கொடுக்கணும்னு கூட யோசிச்சிருக்கலாம். இப்படி இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் ஏன் வந்து வேணாம் போதும் அப்படின்னு பின்வாங்கலை? எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஸோ இது இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸில் நான் ஒரு ரூபா நீங்கள் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சத்தியமாக நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கடவுள் கொடுத்ததுல என்கிட்ட இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபண்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு நான் லாஸ் பண்ணேன்னா எனக்கு லாஸும் வரும், ப்ராஃபிட் வரும். நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக எப்பவும் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதம் லாஸும் வரும், ஒரு மாதம் ப்ராஃபிட் வரும். யாராச்சும் ஒரு இன்வெஸ்டர் எனக்கு வராங்க, லாஸ் பண்ணுறது எனக்கு கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது. நான் ஏன் ட்ரேடராக ஆனேன்? எனக்கு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ ஏன் நான் உன் ஃபண்டை வாங்கி நான் இன்வெஸ்டர் ஆகணும்? நான் உன் ஃபண்டை வாங்கி நான் ட்ரேட் பண்ணி கொடுத்து நாங்கள் ஏன் வரணும்? புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணவே மாட்டேன். அது என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என் ஃபேமிலியில் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. என்கிட்ட ஃபண்டு இருக்குது, என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக ஏர்ன் பண்ணிட்டு போப்பேன். இந்த சேவிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 100 ரூபா கூட எடுத்து வைக்க முடியல சேவிங்குள்ளே அப்படின்ற நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ரிவிலேஜ் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்படுற மக்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது ட்ரேடிங்குள்ளேயே வராதிங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கொடுக்குற ஒரு டிப்ஸோ இல்லை அட்வைஸோ இருந்தால் அது என்னவாக இருக்கும்? ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, ஃபஸ்ட்டு உங்களால் டைம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்க்கு வர்றது வேஸ்ட். உங்களால் ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுக்க முடியல, அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வர்றதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேராசைகள்னு சொல்லுவாங்க. ஆசை வேறு, பேராசை வேறு. பேராசைகள் இருந்தால் அப்படின்னா நான் நிறைய கோடியாக சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வராதீங்க. ஆனால் கோடியாக சம்பாதிக்கணும், அதை நான் பொறுமையாக சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க. ஸோ 2 கேட்டகரி இருக்குது இல்லையே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நான் வந்து இவ்வளோ இருக்கேன், எனக்கு ரொம்ப லோ மிடில் கிளாஸாக இருக்கேன், என்னால் சேவிங் பண்ண முடியல, உங்களுக்காக ட்ரேடிங் பண்ண முடியலன்னா வராதிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அப்படி வந்தவனா நான். ஸோ அப்படி அதனால் நான் வராதிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கில் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் கொடுங்க, வேல்யூ கொடுங்க. உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு தானாக தேடி வரும். ட்ரேஜினியஸே ஒரு சோர்ஸ் தான். நீங்கள் அவ்வளோ வீடியோஸ் கொட்டி கிடக்குது. நம்மளோட ட்ரேஜினியஸ் யூடியூப் சேனலில் ரெகுலராக ஒரு வீடியோ, டெய்லி ஒரு வீடியோ பாருங்களேன். அடித்து சொல்கிறேன், நீங்கள் 50 to 70% உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை தாராளமாக டெவலப் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக இருக்கும்? ஏன்னா இப்போ ட்ரேடிங்லாம் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் உட்காந்து அதுக்குரிய நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாலே கஷ்டமாக இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்து அது எப்படி ஒரு புரிதல் வரும்? வெறும் 60 செகண்டில் ஒருத்தர் வந்து ஒரு ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோ வச்சு எப்படி அவங்களால ஃபுல்ஃபில்லாக ட்ரேடிங் கற்றுக்க முடியும்? இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா 60 செகண்டு, மக்கள் இதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க 60 செகண்ட். ஆனால் என் வீடியோ ஒரு வீடியோ 20 நிமிஷம் இருக்கும். கண்டிப்பாக யூடியூப்பில் என்னோட வீடியோ 20 நிமிஷம். ஆனால் இப்போ உள்ள மக்களுக்கு அதுக்கே டைம் கொடுக்க மாட்டேங்காங்க. யாராச்சும் ஒரு ரீல் போட்டால் 60 செகண்ட் பின்னாடியே ஓடி போயிடுது. அதாவது ஒரு அல்வா துண்டு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த டைலாக் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்வா துண்டு மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்னு. சார் அந்த மாதிரி அல்வா துண்டு மாதிரி பேசுனா போயிடுறீங்க. ஆனால் அவன் யார் பேசுகிறான், அவன் யார், ப்ரொஃபைல் என்ன, பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி உடனே போயிட்டு அல்வா துண்டு மாதிரி பேசுனா உடனே போய் விழுறது. ஸோ பேராசையை காமிச்சா உடனே போய் விழுறது. நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன். 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்கண்ணா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்படி பண்ணாங்க, அதுக்கான பதில் இருக்கா? எவ்வளோ கேபிட்டல் வச்சு பண்ணாங்க, அதுக்கான பதில் இருக்கா? உண்மையாகவே அவங்க 10 லட்சம்னா ப்ராஃபிட் பண்ணாங்களா, அதுக்கான பதில் இருக்கா? இதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண ஆரம்பித்தோமா? இல்லை. ப்ராஃபிட்டை பார்த்தா பின்னாடியே ஓடிடுறது. கடைசியில் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு தலையில் துண்டை போட்டு வந்து உட்காந்துட்டு ப்ரோ எனக்கு லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் நான் ஓப்பனாக சொல்லுவேன், இதுதான் நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். ஸோ அதனால தாங்க இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ட்ரேடிங்ஸ் என்ன ஆகுதுன்னா இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் ரியாலிட்டி. இதை ஃபேஸ் பண்ண தைரியம் இருந்தால் ட்ரேடிங்குள்ளே வாங்க. இல்லை நீங்கள் நிறையா தான் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏன் ஏன்னா சரியாக வராது, நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுங்க. உண்மையாகவே ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா இல்லையா,
ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட அதுக்கான ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, அதுதான் உண்மை. நிறைய காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது என் ஃப்ரெண்ட்ஸு நான் படித்த காலேஜ் உட்பட எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய அட்டவணை இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. காலேஜ் வந்து பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது, வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து காட்டுவாங்க. ஆனால் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணி அங்கே வேலை செய்யும்போது, அங்கே போய் ஜாயின் பண்ண அந்த ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி தான் தெரியும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ரியாலிட்டியில் இருக்காது அப்படின்னு. என்னதான் அது பில்டப்பாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் அப்படி வந்து மேட்ச் ஆகலை. அந்த மாதிரி நம்ம என்ன தான் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சுருந்தாலும், பக்காவாக இருக்க மாதிரி ஒரு ட்ரேடிங் ஆஃபீஸ் இருந்தாலும், ஒரு இன்ஸ்டியூட் இருந்தாலும், அதை அவுட்லுக்கை மட்டும் நம்பி எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறது? டேட்டா, அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. இப்போ என்கிட்ட கேட்குறீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட கேட்க வேணாம். வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, நான் இந்த வீக் ப்ராஃபிட் பண்ணனா லாஸ் பண்ணனா, ஒன்றும் இல்லை, நான் லாஸ்ட் வீடியோ போட்டோன்னு வச்சுங்களேன், இவன் லாஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், இங்கே நான் ஃபேக்காக எதுவும் நடிக்கல. நான் இந்த வீக் லாஸ் பண்ணால் லாஸ் பண்ண, ஆனால் அந்த மாதம் நான் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தேன்னு தெரியுமா? அந்த மாதம் ஒரு ட்ரேடர் 3%லேருந்து 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸில் இருந்தாலே அவன் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அதே மாதிரி ஒரு மாதம் லாஸ்ட்டில் இருந்தாலுமே சொல்கிறதுக்கு அந்த தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் என்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மை ரியாலிட்டி, லாஸும் வரும் ப்ராஃபிட்டும் வரும். ஆனால் அந்த லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை எப்படி நான் அட்மையர் பண்ணிக்க போகிறேன், அந்த அட்மையரிங் தான் ரொம்ப முக்கியம். நான் வெறும் ப்ராஃபிட் தான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, நான் வெறும் லாஸ் தான் பண்ணுறவங்க இல்லை. ஆனால் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இயர் 2ல் நான் எவ்வளோ க்ரோ அப் ஆனேன், 50% ப்ராஃபிட்டை க்ரோ பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் 50 to 60% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதே கஷ்டங்க ஒரு இயருக்கு. உண்மையா இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ட்ரேடிங்கில் எடுக்க முடியும். அதுக்கான உடனே முடியும்னா நான் சொல்ல விரும்பலை இங்கே. பட் கண்டிப்பாக டைம் கொடுக்குறீங்களா? ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக முடியும். அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்ட பிறகு தான் தொழில்குள்ளே வர முடியும். அப்படியே வந்தால் லாஸ் தான், கண்டிப்பாக லாஸ் தான். ஸோ அந்த மாதிரி வரணும்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அடிப்பட்டவன் சொல்கிறேன், வேணாம். இந்த மாதிரி லைஃப் ஜேர்னியில் ட்ரேடிங் உங்களுடைய வாழ்க்கையை நிறைய விஷயங்களை மாற்றிருக்கு. இப்போது நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கை வந்து கரியராக சூஸ் பண்ணலான்னு அவங்களுடைய லைஃப்பில் ட்ரேடிங்கை பார்த்து எடுக்கும்போது சில பேருக்கு அது கை கொடுத்துருக்கு, சில பேருக்கு அது வந்து காலவாரி விட்டு அவங்க வந்து அந்த ஸ்க்ராட்ச் ஒன்லேருந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுற மாதிரி சூழ்நிலைலாம் வந்திருக்கு. இந்த நிலையில் உங்களுக்கு ட்ரேடிங் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃப்பை மாற்றிருக்கு, உங்கள் ஜேர்னியை மாற்றிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, என் லைஃப்பில் நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், என் ட்ரீம் இது தான், இதை நோக்கி தான் நான் போகிறேன்னா உங்களுடைய ட்ரீம் என்னவாக இருந்தது? ஆக்சுவலி எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. ஸோ அப்போது எனக்கு இது ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஃபன்னாக ஆரம்பிச்சேன்னா என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா, ஏன் 4 பேருக்கு நம்ம சொல்லுவோம், ஏன்னா நம்மளாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க, நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கனவாக தான் நான் வந்து ஆரம்பித்தேன். இந்த ட்ரேடிங்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனதுனால தான் இந்த அளவுக்கு என்னால் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 3 பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஸோ இட்ஸ் நாட் ஃபார் தட் ஈஸி. பட் ட்ரீம், கனவுங்கிற ஒரு பட்சத்தை எனக்கு ஒரு ஆசை. ஐடி கம்பெனி நார்மலாக இருக்குது, பட் யூனிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டுனா என்னுடைய இந்த ட்ரேடிங்ஸை ஒரு ஐடி கம்பெனி லெவலில் இப்போ நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ அது என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை வந்து கடந்து வந்திருக்கீங்க. பேசும்போது நிறைய இடத்துல வந்து நான் எப்போவுமே பின்னோக்கி வந்ததில்லை, பின்னோக்கி வந்திருந்தால் என் வாழ்க்கை என்னவாக இருக்குன்னு அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிரச்சனையை கடந்து முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக முன்னோக்கி போய் உங்களுடைய ட்ரீம்ஸும் ஃபுல்ஃபில் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.